அரளிப்பூ. கவிஞர் மு. மேத்தா அவர்களுடைய ஒரு அருமையான கவிதை ஒன்று உண்டு. பூக்களிலே நானும் ஓர் பூவாய்த்தான் பிறப்பெடுத்தேன், பொன் விரல்கள் தீண்டலையே பூமாலை ஆகலையே என்று ஒரு முதிர் கன்னி எழுதுவதைப் போல ஒரு குறியீடாக இந்த அரளிப்பூவை வைத்து அவர் எழுதியிருப்பார். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க, பொண்ணு பார்க்க வருவாங்க. அப்போது மாப்பிள்ளை பிடிக்கலன்னு வைங்களேன், பொண்ணு என்ன பண்ணுவான்னா கொல்லைப்புறத்தில் அரளி பூவை பறித்து அரளி இலையை வச்சு அரைச்சி சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்வார்கள். அப்படி தற்கொலைக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளாகத்தான் அரளிப்பூ நமக்கு தமிழ் சினிமாவில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அரளிப்பூவில் தெரியாத பல விஷயங்கள் இருக்குதுங்க. இது ஒரு தெய்வீக மலர் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய கோயில்களில் நந்தவனங்களில் பெரும்பாலும் இந்த அரளி பூவை நம்ம பார்க்க முடியும். எதனால் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா, காற்றை சுத்தப்படுத்தி தூசுக்களை எல்லாம் வடிகட்டி ஈர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மலர் இந்த அரளிப்பூ. அதனால தான் இறைவனுக்கு சார்த்தப்படக்கூடிய மாலைகளில் இந்த அரளிப்பூ பிரதான இடத்தை வகிக்குதுன்னு சொல்லலாம். சிவபெருமானினுடைய சடாமுடியில் அரளிப்பூவை சூடியிருப்பதாக, மாலை சூடியிருப்பதாக நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமானுடைய பாடல்களிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஒரு பக்கம் விஷத்தன்மையுடைய மலர் என்றாலும் கூட இறை வழிபாட்டுக்கு உகந்த மலராகவும் அது இருக்கிறது. இதனுடைய விஷத்தன்மை தான் இந்த செடிக்கான ஒரு பாதுகாப்பை வழங்குதுன்னு சொல்லலாம். அரளி செடியை நோக்கி எந்த ஒரு விலங்கும் வராது, எந்த பறவையும் வராது. அந்த அளவுக்கு அது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த தன்மையில் அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இந்த அரளிப்பூ அரளி செடி எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணுது அப்படின்னா, இதை நோக்கி இந்த அரளிலே செவ்வரளி வெள்ளரளின்னு ஒன்று இருந்து, அதில் மஞ்சள் நிறத்தில் உள்ள அரளிப்பூக்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது கொடிய விஷமுடையது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது? இதை தேடி சில வண்டுக்கள் வருமே, சில தேனீக்கள் வருமே, அது மகரந்தத்தில் தேன் குடிக்குமே. அப்போது அந்த விஷத்தை அந்த வண்டு சாப்பிடுத, அந்த தேனி அதை கொண்டு போய் தேனடல் வைக்கும்போது அந்த மொத்த தேனடையுமே விஷமுள்ளதாக மாறுமே, அதை குடிக்கிறது மூலமாக மனிதர்களுக்கு பாதிப்பு வருமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஓடுறது எனக்கு புரியுது. ஆனால் இதில் பூ இருக்கும், பூவில் மகரந்தம் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே தேன் இருக்காது. நெக்டார்னு சொல்லக்கூடிய அது அதில் இருக்காது. அந்த தேனீக்கள் என்ன பண்ணுது, தன்னுடைய உமிழ்நீரில் அதை உறிஞ்சி அதன் பிறகு அது ஒரு கெமிக்கலாக ஒரு பொருளாக மாற்றித்தான் அது தேனடையில் கொண்டு தேனாக சேகரிக்கும். ஆனால் இங்கே அந்த பூவினுடைய கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு அந்த வண்டோ தேனும் அங்கே வரும், வண்டோ தேனியும் அங்கே வரும். அதில் பார்த்தா அதில் மகரந்தம் இருக்குமே ஒழிய அங்கே தேன் இருக்காது. அப்போது அதில் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அந்த இனம் விருத்தியாகுமே ஒழிய அந்த நச்சுத்தன்மை கடத்தப்படாது. அப்போ இதில் எந்த பூச்சியுமே வராதா அப்படின்னா, பறவைகள் வராது, விலங்குகள் வராதே தவிர ஒரு சில பூச்சிகள் இதில் வரும். அதனுடைய இலைகளில் புழு பூச்சிகள் எல்லாம் புழுக்கள் வரும். அது அந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும். அப்போது அந்த நச்சுத்தன்மை அந்த புழுவுக்கு போகணுன்னு அந்த புழு செத்து போகணும் இல்லையா? ஆனால் இறைவனுடைய படைப்பினுடைய அதிசயத்தை பாருங்கள். அந்த நச்சுத்தன்மையுடைய பொருட்கள் எல்லாம் அந்த புழுவினுடைய மேற்பரப்பில் அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த செடிக்கு எப்படி அந்த நச்சுத்தன்மை, இது ஒரு கசப்பு சுவையோடு இருக்கும். இந்த நச்சுத்தன்மை எப்படி இந்த செடியை காப்பாற்றுகிறதோ, அந்த நச்சுத்தன்மையை உண்ட அந்த புழுக்களினுடைய மேல் பகுதி தான் அந்த புழுக்களை வேறு எந்த பூச்சியும் சாப்பிடாத அளவுக்கு அதை பாதுகாக்குது. அப்படி இந்த பூச்சி இந்த செடி பல பூச்சிகளுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதனுடைய பூவை யாராவது பறித்து சாப்பிட்டாலோ, அந்த இலையை யாராவது அரித்து சாப்பிட்டாலோ அவங்களுக்கு மரணம் சம்பவிப்பது என்பது நிச்சயம். அதாவது மேசிவ் அட்டாக், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் ஒரு பெரிய ஒரு உறை நிலையை ஏற்படுத்தி, பிளாக்கை ஏற்படுத்தி இதயத்தினுடைய செயல்பாட்டை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. ஒரு சில மணி துளிகள்லேயே அது நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு அதிசயமும் அபாயமும் கலந்த மலர் அரளி மலர். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.